ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர் பற்றி பார்க்கலாம். டிமர்ஜர் பற்றி நம்மளுக்கு கிடைச்ச லிமிட்டட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துட்டு டாடா மோட்டார்ஸோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், என்னோட பர்சனல் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்மன் என் சந்திரசேகரன் இந்த டிமர்ஜர் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். The proposed demerger will bring greater strategic clarity and agility, enabling a more focused approach to execution and value creation, delivering superior experiences for customers, rewarding careers for employees and long-term returns for shareholders. அவர் இந்த டிமர்ஜர் மூலியமா இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் கிளாரிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா எக்ஸிகியூஷன் அண்ட் வேல்யூ கிரியேஷன்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது புதுசா எம்ப்ளாயிஸ்க்கு கரியர்ஸ் மட்டும் டெவலப் பண்ணாம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம டிமர்ஜர் பத்தின டீடைல்ஸ் என்னன்னு பார்ப்போம். மார்ச் 4, 2024 அன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த டிமர்ஜரை அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 2 செப்பரேட் லிஸ்டட் கம்பெனிஸா இந்த டாடா மோட்டார்ஸை பிரிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட், ஒன்னு பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிசினஸும் அதோட ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் டிஎம்எல்ங்கிற பேர்ல இந்த டிமர்ஜருக்கு அப்புறம் இருக்கும். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிசினஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கரண்ட்லி லிஸ்டட் டாடா மோட்டார்ஸோட மர்ஜ் ஆகி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிஎம்பிவிங்கிற டிக்கர் சிம்பிள்ல லிஸ்ட் ஆகும். ஸோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்ங்கிற பேர்ல இந்த டிமர்ஜருக்கு அப்புறம் மாறிடும். டிஎம்எல்ங்கிற டிக்கர் சிம்பிள்ல லிஸ்ட் ஆகும். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், அதாவது அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிசினஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அண்ட் கரண்ட்லி லிஸ்டட் டாடா மோட்டார்ஸ், இது எல்லாமே மர்ஜ் ஆகி டிஎம்பிவி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு லிஸ்ட் ஆகும். டாடா மோட்டார்ஸ் அக்டோபர் 1 இந்த டிமர்ஜர் எஃபெக்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது ரெக்கார்ட் டேட்டோ எக்ஸ் டேட்டோ கிடையாது. அக்டோபர் 1, அதாவது வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த டிமர்ஜர் கம்ஸ் இன்டு எஃபெக்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 1 அன்னைக்கு இந்த டிமர்ஜர் லீகலா அபிஷியலா நடந்துரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இது ரெக்கார்ட் டேட் கிடையாது, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைச்ச டீடைல்ஸ்லாம் இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ அண்ட் ஃபேஸ் வேல்யூ பத்தினது மட்டும்தான். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 1:1. ஸோ நம்ம கிட்ட இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் ஷேர் இருந்ததுன்னா ஒரு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட் ஷேர் கிடைக்கும். இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபீஸா இருக்கும். ரெக்கார்ட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்ககிட்ட டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ஆல்ரெடி லிஸ்டட் என்டிட்டி இருக்குல்ல, அதுவும் அதுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் ரெண்டும் மர்ஜ் ஆகி டிஎம்பிவி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்னு உங்க டிமேட் அக்கௌண்ட்ல புதுசா கிரெடிட் ஆயிரும். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ங்கிறது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் நேம் சேஞ்ச் ஆகி டிஎம்எல் அப்படிங்கிற டிக்கர் சிம்பிள்ல உங்க டிமேட் அக்கௌண்ட்ல லிஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கடைசியில் எண்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ்ல கிடைக்க போகிறது டிஎம்எல் அண்ட் டிஎம்பிவி, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் இருக்கும். டிஎம்பிவி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கிளியரா இப்போதைக்கு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இவங்க தான் இந்த டிமர்ஜர்ஸ் மர்ஜர்ஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்றவங்க. அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பிளானுக்கும் ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அப்ரூவல் ஆகி பேப்பர்ஸ் இன்னும் கிடைக்கல, பட் கிடைச்சிருங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் பத்தி இப்போ பார்த்துருவோம். இந்த ரெகுலேட்டரி ஃபைலிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிரிஞ்சு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் டிஎம்எல்ங்கிற டிக்கர்ல லிஸ்ட் ஆகும்னு பார்த்துருந்தோம்ல, அதுக்கு கிரீஷ் வாக தான் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவா இருப்பாரு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் லிஸ்டட் டாடா மோட்டார்ஸும் மர்ஜ் ஆகி டிஎம்பிவின்னு நேம் சேஞ்ச் ஆகி லிஸ்ட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுக்கு சைலேஷ் சந்திரா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவா இருப்பாரு. இதுவுமே அக்டோபர் 1 எஃபெக்டிவ் தான். 2 பேருக்குமே 3 இயர் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைலேஷ் சந்திரா will continue to serve as managing director of Tata Passenger Electric Mobility Limited. இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் செக்மெண்ட்குள்ள ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு இவர் தான் மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு. ஸோ அவர் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கும் மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு. லிஸ்ட் ஆக போற டிஎம்பிவி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கும் இவர் தான் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவா இருப்பாரு. அப்புறம் இந்த போர்டு பிபி பாலாஜியை ஜேஎல்ஆரோட குளோபல் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேஎல்ஆரோட குளோபல் சிஇஓ மட்டும் இல்லாம
பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிமர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த போர்டில் அவர் ஒரு டைரக்டராகவும் இருப்பார். இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸோட ஓவர்வியூ பார்த்துட்டு டாடா மோட்டார்ஸோட ஒரு கன்சர்வேட்டிவ் பிரைஸ் ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் கரண்டாக 2,47,596 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 672 rupees இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. அவங்களோட இபிஎஸ் growth ரேட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸும் லாஸ்ட் 3 இயர்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது, 34% அண்ட் 62%. பட் இபிஎஸ் 10 இயர்ஸ் வந்து 4.67% தான். டாடா மோட்டார்ஸுங்கிறது வந்து ஒரு ஆட்டோ கம்பெனி தான். ஜென்ரலாக ஆட்டோ கம்பெனிஸ்க்கு ஒரு சிக்லிக்கல் நேச்சர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பி அண்ட் இபிஎஸ் சார்ட் பார்த்தாலே அவங்களுக்கு சிக்லிகாலிட்டினா என்னன்னு புரியும். ஒரு ஃபேஸ் ஆஃப் டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் எக்கானமி வீக்காக இருக்கும்போது அவங்க அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. திரும்ப எக்கானமி நல்லா பூம் ஆகும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி அப் அண்ட் டவுனில் போகிறதுக்கு பேர் தான் சிக்லிக்கல் நேச்சர். ஆட்டோ செக்டர் மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கமாடிட்டிஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி சிக்லிக்கலாக தான் இருக்கும். ஸ்டீல் எடுத்தாலும் இப்படி தான் போகும், ஆயில் இல்லை நீங்கள் காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி நீங்கள் எந்த கமாடிட்டி எடுத்து பார்த்தாலுமே அந்த கம்பெனிஸ்க்கெலாம் சிக்லிக்கல் நேச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸும் வந்து இந்த சிக்லிக்காலிட்டிக்குள்ளே தான் வரும். ஸோ இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதோட இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும், இதோட இபிஎஸ் க்ரோத் ரேட் வச்சு நம்மளால எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம வந்து ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது, ஒரு 10 இயர் 15 இயர் 20 இயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ் இன்னுமே ஸ்டேபிளான அக்யூரேட்டான அவுட்கம்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பிஇ அண்ட் இபிஎஸ் சார்ட். இந்த ப்ளூ பார் கிராஃப்லாம் இருக்குல்ல, இது வந்து அதோட இபிஎஸ். இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இது வந்து அதோட பிஇ ரேஷியோ. இந்த கிரே டாட்டட் லைன் வந்து அதோட மீடியன் பிஇ. டாடா மோட்டார்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸாக 10.1 பிஇல தான் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிஇ வந்து 10.1. கரண்ட்டாக அதோட பிஇ வந்து நம்ம பார்த்துருந்தோம் 11.5 கிட்ட இருக்கு. இபிஎஸ்மே பார்த்தீங்கன்னா there are some years where நெகட்டிவ் இபிஎஸ் இருந்திருக்கு, அதாவது அவங்க நெட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. சில வருஷத்துல இபிஎஸ் நல்லா பூஸ்ட் ஆயிருக்கும். திரும்ப நீங்கள் 2020 கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நெகட்டிவாக இருக்குது. 2020க்கு அப்புறமும் இந்த கொரோனானால இம்பாக்ட் ஆகும்போது இபிஎஸ் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் அவங்க இபிஎஸ் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் எக்கானமி வீக் ஆகுதோ அவங்க இபிஎஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். எப்போல்லாம் வந்து எக்கானமி நல்லா பூம் ஆகிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ வந்து இவங்களோட இபிஎஸ்ஸுமே பூஸ்ட் ஆகும். ஸோ 2022க்கு அப்புறம், அதாவது இந்த கோவிட் ஏரா முடிச்சுட்டு எக்கானமி மறுபடியும் ரிவைவ் ஆகிற டைமில் இவங்க இபிஎஸ் நல்லாவே பூஸ்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு டிப்பை சந்திக்குது. இது எக்கானமி வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்டோ செக்டர் வந்து ஒரு நல்ல சிக்லிக்கலான ஒரு இப்போ நம்ம பிரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவான மெட்ரிக்ஸ்லாம் எடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து ஒரு பேர் கேஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் கூட எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே டாடா மோட்டார்ஸோட பேர், பேஸ், புல் கேஸ்லாம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரே ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவான ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். டாடா மோட்டார்ஸோட கரண்ட் இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 75.6 rupees per share. கரண்ட் பிஇ ரேஷியோ 11.5 பார்த்துருந்தோம். ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பியும் 10.1. 10 இயர் இபிஎஸ் growth rate 4.67. நம்ம இந்த 10 இயர் இபிஎஸ் growth rate தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணி டாடா மோட்டார்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் இபிஎஸ் 75.6, இபிஎஸ் growth rate 4.67. டாடா மோட்டார்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 4.67%, அதாவது அவங்க லாஸ்ட் 10 இயர்ஸாக இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணிட்டு வந்தால் அதே ரேட் 4.67%லேயே கரண்ட் இபிஎஸ்ஸை காம்பவுண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட இபிஎஸ் 94.98 rupees per share இருக்கும். இதுக்கு நம்ம அசைன் பண்ண போகிற பிஇ ரேஷியோ 10.1, அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிஇ ரேஷியோ. டாடா மோட்டார்ஸ் கடந்த 20 வருஷமாக ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிஇ ரேஷியோ. ஸோ கரண்ட் ஷேர் ப்ரைஸுங்கிறது கரண்ட் பிஇ ரேஷியோ இன்டூ கரண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிற ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண இபிஎஸ், ஃபியூச்சர் இபிஎஸ் இன்டூ நம்ம அசைன் பண்ண போகிற பிஇ ரேஷியோ. 94.98 இன்டூ 10.1, 959.29 rupees per share. கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 672லேருந்து இது 42.75% அப்சைட் இருக்கு. சிஏஜிஆர் வைஸ் பார்த்தீங்கன்னா 7.38% ஆனுவல் காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இது வந்து ரொம்ப பேசிக் ரிட்டர்ன்ஸ் தான். ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்சஸ் வழியாகவே நீங்கள் இதை கம்ஃபர்டபுளாக பீட் பண்ண முடியும். ஸோ டாடா மோட்டார்ஸோட கன்சர்வேட்டிவ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எக்ஸ்ட்ரீம் பேர் கேஸில் பார்க்கும்போதே அது ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸ் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் மறுபடியும் சைக்கிளிக்காலிட்டி ஷிஃப்ட் ஆகி டாடா மோட்டார்ஸ் இங்கேருந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார்ஸோட பேர் கேஸ்லேயே 7% இருந்துச்சுன்னா பேஸ் கேஸ் அண்ட் புல் கேஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே உங்களோட மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி
கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நம்ம டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர் டீடைல்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஒரு கன்சர்வேட்டிவ் பிரைஸ் ப்ரெடிக்ஷனும் பண்ணியிருந்தோம். டிமர்ஜர் பத்தி நம்மளுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெறும் டிமர்ஜருக்காக இந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. இதுல இருந்து பெருசா எந்த வேல்யூவும் அன்லாக் ஆகாதுங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். நீங்க டாடா மோட்டார்ஸை ஹோல்ட் பண்றீங்களா இல்ல பர்ச்சேஸ் பண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 5 வருஷம் கழிச்சு டாடா மோட்டார்ஸ் எந்த பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.